உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேன். ஜூம் அல்லது நிறைய வாட்ஸ்அப் இதுல எல்லாம் நான் செய்தி கொடுத்திருக்கிறேன். ஸோ எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியில ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு காரியம் என்னென்றால், முதல் நான் இந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியில ஒரு 10 நிமிஷம் தான் செய்தி கொடுத்தேன். 10-15 நிமிஷம் அல்லது 20 நிமிஷத்துக்குள்ள அந்த செய்தியை கொடுத்தேன். ஆனால் அதுக்கு பிறகு உண்மையாகவே வேதத்தை கற்றுக்கொள்ளுகின்ற ஒரு மன விருப்பம் குறிப்பா இந்த மினிஸ்ட்ரியிலே இருக்கிறவர்கள், மினிஸ்ட்ரியின் தலைமையிலே உள்ளவர்கள் விரும்பினார்கள். எனவே இந்த 10-20 நிமிடமான இந்த செய்தியானது அரை மணி நேரம் இப்பொழுது 1 மணி நேரம் வந்திருக்கிறது. ஒரு நாள் செய்தியானது 3 நாள் கொடுக்கப்படுகிறது. ஆகவே நிச்சயம் அந்த வாய்ப்பை இந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி அதிக நேரம் தேவ வசனத்துக்கு கொடுப்பதை இட்டு நான் நன்றி கூறுகின்றேன். அது மாத்திரமல்ல, ஆரம்பத்திலே நான் வசனத்தை கொடுக்கின்ற பொழுது பாஸ்டர் ரோசான் அவர்கள் செக் பண்ணுவார்கள். அப்பொழுது எனக்கு தெரியும், இந்த பாஸ்டர் ரோஷானும் நன்றாக படிக்கிறதுக்கு ஆசைப்படுகிறார் என்பது. அதுபோல சகோதரி கீதா சிஸ்டர், சகோதரி சிந்திஜா, இன்னும் பத்மாவதி சிஸ்டர், இப்படி அவர்கள் இப்பொழுது வருவதில்லை. ஸோ அப்படி நிறைய பேர் இந்த வேதத்தை கற்றுக்கொள்ள ஆர்வமுள்ளவர்களாய் செக் பண்ணுவார்கள். ஸோ அது எனக்கு ஊக்கத்தையும் தந்தது. நிறைய பேர் கற்றுக்கொண்டார்கள். ஆனால் இந்த நாளிலே குறைந்தவர்களாய் காணப்படுகிறோம். பரவாயில்ல, வேதம் அப்படித்தானே சொல்லுகிறது. முதலாவது நாம் இந்த சப்ஜெக்ட் ஆரம்பிக்கின்ற பொழுது, அதாவது புதிய வஸ்திரம், இந்த சப்ஜெக்ட் ஆரம்பிக்கின்ற பொழுது கீ வேர்ட் ஓப்பன் வசனமாக மத்தேயு 22 இருந்துதான் இந்த வார்த்தைகளை அதிகமாய் நாம் கற்றுக்கொண்டோம். மத்தேயு 22ஆம் அதிகாரத்தில் ஒரு கல்யாண வீட்டை குறித்து பார்த்து, அந்த கல்யாண வீட்டிலே உள்ள தேவன் சொன்ன அந்த உவமைகளின் ரகசியத்தை இப்பொழுது ஆராய்ந்து வருகிறோம். நான் நினைக்கிறேன் 5ஆம் மாதம் இந்த புதிய வஸ்திரம் என்ற தொடரை ஆரம்பித்தோம். இப்பொழுது 2 மாதங்கள் முடிவு பெறுகின்றது. பல மாதங்கள் ஒரு தொடரை பல கோணத்திலே ஆழமாய் அலசி வருவதற்கு பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவினுடைய திருவுள சித்தத்தின்படி நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் கற்றுக் கொடுக்கிற எங்களுக்கும் நீங்கள் ஒரு ஊக்கப்படுத்த வேண்டியவர்களாய் இருக்கிறீர்கள். எப்படி உங்களுடைய வருகை எங்களை ஊக்கப்படுத்துகின்றது, மற்றும் உங்களுடைய உங்களுடைய சொல்லப்போனால் ஃபீட்பேக் எங்களை ஊக்கப்படுத்துகிறது. ஏன்னா நாங்களும் மனிதன் தானே, சோர்ந்து போகிற சந்தர்ப்பங்கள் இருக்கல்லவா. ஆகவே தான் இந்த கேள்விகளை கேட்கின்ற பொழுது நீங்கள் பதில் சொன்னால் எங்களுக்கு அது உற்சாகமாயிருக்கும். மற்றும் என்னால் நான் கற்றுக் கொடுக்கிறேன். த டீச்சிங் மெத்தட் என்று சொல்வது, த ப்ரீச்சிங் என்பது வேற, டீச்சிங் என்பது வேற. ப்ரீச்சிங் அப்படியே சொல்லி கொண்டு போவார்கள், அவர்கள் ஆன்சர் பண்ண தேவையில்லை. அது ஒரு பிரசங்கம். அவர்கள் அப்படி சொல்லி கொண்டு போவார்கள், அவர்கள் கேட்குதோ கேட்கலையோ அதை பற்றி அவசியம் இல்லை. ஸோ டீச்சிங் என்பது கற்றுக்கொள்ளல். கற்கை என்பது, நீங்க ஸ்கூலுக்கு போயிருப்பீங்க, அங்க ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்ததை உங்களுக்கு தெரியும். அதுல அதை கேள்வி கேட்பார்கள், மாணவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக, தெளிவுபடுத்துவதற்காக அப்படி கேட்டு அப்படி படிப்பிப்பது
இந்த கற்றுக் கொடுத்தலின் ஒரு ஒரு பகுதியாய் இருக்கிறது. எனவே தான் நான் கூடுதலாய் உங்களிடத்துல கேள்வி கேட்கிறேன். சில பேருக்கு அது கோபமா இருக்கோ அல்லது நேசமா இருக்கோ எனக்கு தெரியாது. சோ நாங்கள் கற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நாங்கள் கேள்விக்கு பதில் சொல்லுகின்றோம். பரவாயில்ல, எது எப்படி இருந்தாலும் ஸ்தோத்திரம். சரி, இந்த நாளிலே வேதம் எல்லாருக்கும் புரியாது, அல்லது வேதத்தை எல்லாரும் வாசித்தாலும் அதை அறிந்து கொள்ள முடியாது என்கின்ற ஒரு ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேர் வேதத்தை வாசிக்கிறார்கள், பிரசங்கம் பண்ணுகிறார்கள், கேட்கிறார்கள். ஆனால் அதற்குள்ள இருக்கின்றதான ஆழங்கள், வெளிப்பாடுகள் இவையெல்லாம் எல்லாருக்கும் தெரிய வராது என்பதை நாம் இந்த காலவழியில கவனிக்கணும். அந்த மத்தேயு 22ஆம் அதிகாரத்துல நீங்கள் வாசித்திருப்பீர்கள், பிரசங்கங்களை கேட்டிருப்பீர்கள், பிரசங்கித்து இருப்பீர்கள். அங்கே பாருங்கள், 3 விதமான அணியினர் அங்கே இருப்பதை நாம் வேதத்திலே ஆராய்ந்து கற்றுக்கொண்டோம். என்ன 3 விதமான அணியினர் என்று சொல்லுகின்ற பொழுது, உங்களுக்கு எல்லாம் தெரியும், தொடர்ச்சியாக இந்த வேத பாடத்தில் பங்கெடுக்கிறவங்களுக்கு அது மிகவும் தெளிவாக தெரியும். என்ன 3 விதமான அணியினர் என்று சொல்லுகின்ற பொழுது, முதலாவது அணியினர், அதாவது உருத்துடையவர்களும் உரிமைக்குரியவர்களும், அந்த கல்யாண வீட்டுக்கு அழைப்புதல் கொடுக்கின்ற பொழுது அவர்கள் அதை நிராகரித்து விட்டார்கள். சொல்ல போனால் அவர்கள் அசட்டை பண்ணி விட்டார்கள். இந்த அணியினர் மாமிசத்துக்குரிய இஸ்ரவேலர். இரண்டாவது அணியினர், அங்கே இவர்கள் அந்த அழைப்பை நிராகரித்த போது இன்னொரு சந்தர்ப்பம் அங்கே கொடுக்கப்பட்டது. நல்லார் பொல்லோர், வீதியிலே தெருவிலே இருக்கிற எல்லாரையும் பிடித்து கொண்டு வா என்று சொல்லப்பட்ட அந்த அணியினர், அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. அந்த அணியினர் தான் இன்றைய கிறிஸ்தவ சமூகம், அதாவது ஆவிக்குரிய இஸ்ரவேலர். இப்ப அந்த ஆவிக்குரிய இஸ்ரவேலர், அதாவது மாமிசத்துக்குரிய இஸ்ரவேலர் எப்படி தேவனுடைய வார்த்தையை நிராகரித்து தேவர் ஆட்சியத்தை அசட்டை பண்ணினார்களோ, அதுபோல இன்றைக்கும் கிறிஸ்தவர்களும் சும்மா வெறுமனையே வார்த்தையை வைத்துக் கொண்டு, வெறுமனையே காரியங்களை செய்து கொண்டு, ஆழமான சத்தியத்தை அறியாமல், தேவ ராஜ்யத்தை குறித்த ரகசியங்களை அறிந்து கொள்ளாமல், தேவனுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ளாமல், மேலோட்டமாக தாலாட்டு பாடுவதை போன்று அல்லது பால் கொடுப்பது போன்று வசனங்களை பல வருடங்கள் பிரசங்கித்து இன்றைக்கு அவர்கள் குழந்தைகளாக அடுத்த கட்டத்தினுடைய முன்னேற்றத்தை அடையாமல் இருக்கின்றவர்களும், அவர்களும் திருமண வீட்டுக்கு அழைப்புதல் பெற்றிருந்தாலும் நிராகரிக்கப்படுகின்ற ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. இதையும் குறித்து பார்த்தோம். அப்படி என்றால் மூன்றாவது அணியினர் யார் என்றால், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்கின்ற அந்த லிஸ்ட்லே வருகிறவர்கள். அதாவது அவர்கள் என்ன, அங்கே ராஜா அந்த கல்யாண வீட்டுக்குரிய நபர்களை, அழைக்கப்பட்ட நபர்களை கண்காணித்து வருகின்ற பொழுது அங்கே ஒரு மனிதனை கண்டுபிடித்தார் என்று பார்க்கிறோம். அந்த மனிதன் கல்யாண வஸ்திரம் தரித்திராமல் வந்தவன். அப்பொழுது அங்கே கேட்கப்படுகிற, சிநேகிதனே, நீ எப்படி கல்யாண வஸ்திரம் இல்லாமல் இதற்குள்ளே வந்தாய்? உடனே அவன் பேசாமல் இருந்தான். சரி சரி, நீ கல்யாண வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு வா என்று சொல்லி அவனுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கவில்லை. மாறாக அவனை அழுகையும் பட்கடிப்பும் உள்ள இடத்திலே கொண்டு போய் போடுங்கள் என்று சொல்வதை பார்க்கின்றோம். அப்படி என்றால் இந்த செய்தியினுடைய தலைப்பு புதிய வஸ்திரம் அல்லது கல்யாண வஸ்திரம் அல்லது புதிய ஜீவியம் அல்லது புதிய உடன்படிக்கை. கவனியுங்கள், இப்பொழுது நாம் எந்த ஜீவியம் ஜீவிக்கிறவர்களா இருக்கிறோம்? இப்பொழுது நமக்கு கேட்டுக்கொண்டிருக்க எமக்கு புதிய வஸ்திரம் தரிக்கப்பட்டிருக்கிறதா அல்லது புதிய வஸ்திரத்தை தரித்து கொண்டிருக்கிறோமா? வஸ்திரத்தை வாங்கினோம், அது எல்லாரும் வாங்கினார்கள். என்ன வஸ்திரம்? அதுதான் ரட்சிப்பின் வஸ்திரம்,
அதுதான் நீதியின் வஸ்திரம், அதுதான் மெல்லிய வஸ்திரம், அதுதான் வெண்மையான வஸ்திரம். அது எதை குறிக்கிறது? நீதியை, பரிசுத்தவான்களுடைய நீதியை குறிக்கிறது. அப்படியெல்லாம் இன்றைக்கு கிறிஸ்தவம், கிறிஸ்தவ பெரியார்கள், கிறிஸ்தவ போதகர்கள், கிறிஸ்தவர்கள், வசனத்தை போதிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், வாசிக்கிறவர்கள், திருச்சபைக்கு ஆராதனைக்கு போகிறவர்கள் வஸ்திரம் உடுத்திக் கொண்டிருக்கிறார்களா என்பது கேள்விதான், சந்தேகம்தான். என்ன வஸ்திரம் என்று சொல்லி பார்த்தால் அது புதிய வஸ்திரம் என்று நாம பார்க்கின்றோம். இது எதை குறிக்கிறது என்றால், புதிய உடன்படிக்கையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், புதிய உடன்படிக்கைக்குள் நாம் இருக்க வேண்டும். இதை குறித்து நாம் வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 5வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 36வது வசனம். தேங்க்யூ ஜீசஸ். அவர்களுக்கு ஒரு புதிய வஸ்திரத்தில் உண்டான புதிய வஸ்திர துண்டை பழைய வஸ்திரத்தின் மேல் போட்டு இணைக்க மாட்டான். இணைத்தால் புதியது பழையதை கிழிக்கும். புதிய வஸ்திர துண்டு பழைய வஸ்திரத்திற்கு ஒவ்வாது. ரைட். இப்பொழுது கவனியுங்கள். இந்த வார்த்தையை நீங்கள் பல முறை வாசித்திருப்பீர்கள், பிரசங்கத்தையும் கேட்டிருப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், இந்த வசனத்திலே ஒரு தெளிவை பார்க்க போகின்றோம். என்ன தெளிவு என்று சொன்னால், இது தீர்க்க தரிசனமா அல்லது சுவிசேஷமா அல்லது வரலாறா அல்லது உவமையா? நான் உங்களுக்கு சொல்லேன், 4 விதமாய் வேதாகமம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று வரலாறு, இன்னொன்று சுவிசேஷம், இன்னொன்று தீர்க்க தரிசனம், இன்னொன்று உவமை. நான் ஏற்கனவே சொன்னது போல வரலாறும் சுவிசேஷம் எல்லாரும் பிரசங்கம் பண்ணுகிறார்கள், எல்லாருக்கும் தெரியும். அதை தெரிந்தவர்களுக்கே பல வருடங்களாக பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதையும் கேட்டு கேட்டு நிறைய பேர் அல்லேலூயா ஆமீன் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நான் இப்பொழுது உங்களிடத்தில் கேட்கின்றேன், இந்த சொல்லப்பட்ட இந்த சம்பவம், இப்பொழுது வாசிக்கப்பட்ட இந்த வசனம் வரலாறா அல்லது சுவிசேஷமா, தீர்க்க தரிசனமா, ஊமையா? சொல்லுங்க. ஊமை. ஓகே, உவமை. உவமை என்பது நேரடியாய் எடுத்துக்கொள்வது இல்லை. அந்த வசனத்தை நேரடியாக எழுத்துப்பூர்வமாக பார்ப்பது இல்லை. உவமை என்பது மறைபொருள். இந்த மறைபொருளை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கான தாகமும் அதற்கான வாஞ்சையும் அதற்கான வெளிப்பாட்டினுடைய அறிவும் வேத அறிவும் தேவையா இருக்கிறது. உவமை எல்லாருக்கும் விளங்காது. இப்பொழுது இதற்கான ஆதார வசனத்தை உங்களுக்கு தருகின்றேன். மத்தேயு 13க்கு வருகின்ற பொழுது, மத்தேயு 13ஆம் அதிகாரத்துக்கு வருகின்ற பொழுது அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 10வது வசனம். Thank you Lord Jesus. அப்பொழுது சீஷர்கள் அவர்களிடத்தில் ஏன் அவர்களுடைய ஊமைகளை பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து ஏன் அவர்களுடைய உவமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். 11வது வசனம் நான் வாசிக்கின்றேன். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்ய ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது அவர்களுக்கோ அருளப்படவில்லை. அப்படி என்றால் இந்த இடத்துல 2 சாரார் இருப்பதாக வேதம் எமக்கு தெளிவுற எங்களுக்கு போதிக்கின்றது. என்ன? ஒன்று அறிந்தவர்கள், ஒன்று அறியாதவர்கள். எதை குறித்து? பரலோக ராஜ்யமாகிய கல்யாண வீட்டை குறித்த அறிவு எல்லாருக்கும் இல்லை, எல்லாருக்கும் வெளிப்படுத்தப்படுவதில்லை. காரணம், அது உவமைகளாக சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்கள், ஒருவேளை போதகராய் கூட இருக்கலாம், ஒருவேளை விரிவுரையாளராய் கூட இருக்கலாம்,
ஒருவேளை வேதபாரகராய் கூட இருக்கலாம். ஆனா எல்லாரும் பைபிள் வாசித்தாலும், பைபிள் காலேஜுக்கு போனாலும், போதகராய் இருந்தாலும் எல்லாருக்கும் வசனத்தினுடைய வெளிப்பாடு இல்லை என்பதை வேதாகமம் எமக்கு சொல்லுகின்றது. இதை குறித்த ஒரு விஷயத்தை இப்பொழுது நாம் கவனிக்க போகின்றோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம், தெரிந்த வசனங்கள் தான். தேங்க்யூ லார்ட். யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம், அதிலே நீங்கள் ஸ்தோத்திரம் வாசிக்கலாம். 3வது வசனம், யோவான் 3:3. இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணப்படான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்கள், இந்த வசனம் எல்லாருக்கும் விளங்கவில்லை. குறிப்பாய் போதகருக்கு விளங்கவில்லை, போதகருக்கு தெரியவில்லை. 4வது வசனத்தை வாசியுங்கள். அதற்கு நிக்கதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பார்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமா என்றார். ரைட், பிறக்க கூடுமோ என்றார். கவனிங்கள். இப்ப இந்த நிக்கதேமு யார்? இந்த நிக்கதேமு என்று சொல்கிறவன் ஒரு போதகர், ஜனங்களை வழிநடத்துகிற மனிதன், ஒரு தலைவன். ஆனால் அவனுக்கு இந்த வார்த்தை விளங்கவில்லை, புரியவில்லை. இதை குறித்து இன்னும் நீங்கள் வாசிக்கலாம். 10வது வசனம், 10வது வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலில் போதகனாய் இருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? பார்த்தீர்களா? இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலில் போதகனாயிருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறீர்களா? ஒன்றை நீங்கள் ஒத்துக்கொள்ளத்தான் வேணும். போதகர் என்றா போல எல்லாருக்கும் தெரியும் அண்டு இல்ல, லெக்சரர் என்றா போல எல்லாருக்கும் தெரியும் அண்டு இல்ல. அது தேவன் யாருக்கு வெளிப்படுத்த சித்தம் கொள்ளுகிறாரோ அவர்களுக்கு மட்டுமே தான் இந்த ரெவலேஷன், அதாவது இந்த திருமணத்தை பற்றிய அல்லது இந்த செகண்ட் கம்மிங் அல்லது தேவ ராஜ்யத்தை குறித்ததான ரகசியங்கள் எல்லாருக்கும் விளங்குவதில்லை. அதுதான் இன்றைய குழப்பம், அதான் இன்றைய மக்களுடைய தடுமாற்றம். ஏன்னா எல்லாருக்கும் விளங்கி இருந்தால் எல்லாரும் ஒன்றைத்தானே நாம் செய்வோம். எல்லா சபைகளும் கிறிஸ்துவை உண்மையாய் வசனத்தை போதித்தால் எல்லாரும் ஒன்றாய் இருப்போம் அல்லவா? எல்லா சபைகளும் ஒரு நோக்கத்துக்காக, ஒரு நோக்கத்தை மையப்படுத்தி ஓடுமாயிருந்தால் எல்லாருக்குள்ளேயும் ஏன் பிரிவினைகள் வருகின்றது? ஏன் சண்டைகள் வருகிறது? ஏன் மூர்க்கங்கள் வருகிறது? ஏன் நான் பெரியவன், நான் சிறியவன், நான் தான் உண்மையான சபை, நான் தான் பரலோகம் போகிறவன், நீங்கள் எல்லாம் போக மாட்டீர்கள், எங்களுடைய சபைதான் மேன்மையானது, எங்களுடைய சபைதான் சிறந்தது என்ற ஒரு சண்டைகள் எதற்கு? ஏனென்றால் விளக்கமில்லாத வேத அறிவு இல்லாததினால் தான் இந்த சண்டைகளும் பிரிவினைகளும். ஒரே தகப்பனுக்கு, ஒரே ராஜ்யத்துக்கு, ஒரே நோக்கத்துக்கு, ஒரே இரத்தத்தினால் மீட்கப்பட்டு ஒரே ஜனங்களாக இருப்போம் என்றால் எப்படி நாம் பிரிவினையை பேச முடியும்? எப்படி அந்த சபை இந்த சபை என்று பிரிக்க முடியும் என்றால் நீங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும். ஏன் இந்த சபை பிரிவுகள்? எதற்காக? அப்படி என்றால் எல்லாம் ஒன்று அல்ல என்பதை இந்த பிரிவுகள் எமக்கு படிப்பிக்கின்றது, கற்றுக் கொடுக்கின்றது. வேதத்தை எல்லாராலும் அந்த தெளிவை பெற முடியாது. ஆனால் தெளிவு பெற்றவிடத்தில் கற்றுக்கொள்ளவும் விருப்பமில்லை. அதுதான் அங்க இருக்கிறது. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், நான் 40 வருடமாக நான் இந்த வேதத்தை
பிரசங்கிக்கிறேன். பல தேசங்கள், பல சபைகள், பல ஆயிரங்கள், பல கோடிக்கணக்கான மைல்கள் பிரயாணம் பண்ணி நான் செய்திருக்கிறேன். ஆனால் இன்னும் நான் கற்றுக்கொள்ளவே ஆசைப்படுகிறேன். ஒரு சின்ன பிள்ளை கற்றுக் கொடுத்தால் கூட அது உண்மையாய் இருக்கும் என்றால் நான் தாழ்மையாய் அங்கே போய் கற்றுக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். காரணம் என்ன? நான் கற்றுக்கொண்டது போதாது, கற்றுக்கொள்ள வேண்டியதுதான் நிறைய இருக்கிறது. ஆனால் இன்றைய கிறிஸ்தவ தலைவர்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் கற்றுக்கொள்ள யாருக்காவது ஆசை இருக்கிறதா? இல்ல. மைக்க பிடித்து போதிக்க மட்டும்தான் ஆசை இருக்கிறது. யாராவது ஒரு மனிதன் போதித்தால் அது கேட்பதற்கும் விருப்பம் இல்லை. ஏன்? நான் ஒரு போதகர், நான் ஒரு தலைவன், நான் ஒரு பெரிய சபை வைத்திருக்கிறேன், என்னிடத்துல இத்தனை மெம்பர்ஷிப் இருக்கிறார்கள், இவ்வளவு உதவி ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள், இவ்வளவு திருச்சபைகள் எனக்கு இருக்கிறது, நான் சாதாரணமான ஒருவனிடத்துல போய் கற்றுக்கொள்ள முடியுமா என்கின்ற ஒரு மமதையை கொண்டு இருப்பதினாலே வேதத்தை கற்றுக்கொள்ள ஆசை ஆவல் இல்லாததினாலே அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் வேதாகமம் எமக்கு காட்டுகின்ற பாடம், லெசன். கவனிங்க. ஆகவே பிரியமானவர்களே, நாம் வேதத்தை கற்றுக்கொள்வதற்கு ஒரு விருப்பமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும், ஆசையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நிறைய கூட்டங்களிலே பங்கெடுக்கிறோம், நிறைய ஜெபங்களிலே பங்கெடுக்கிறோம். இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஜூம் மீட்டிங்கள், ஆயிரக்கணக்கான வாட்ஸ்அப் மீட்டிங்கள், அங்கே இங்கே என்று ஒரு அள்ளக்களிப்பு இருக்கே தவிர எந்த இடம் சரியானது, எந்த போதனை சரியானது என்பதை அறிந்து கொள்வதற்கு ஆசை இல்லை. எனவே பிசாசு என்ன செய்கிறான்? வஞ்சிக்கிறவனாயிருக்கிறான். ஆண்டவரும் அந்த வஞ்சகத்துக்கு விட்டு விடுகிறார் என்று கடந்த நாட்களிலே வசனத்தை ஆராய்ந்து பார்த்தோம். ஒரு மனிதனுக்கு விருப்பம் இல்லாதவனிடத்திலே போய் அவர் பலவந்தம் பண்ண முடியாது. அடுத்தது அவன் தானாகவே அவனுடைய விருப்பத்துக்கு விட்டு விடுகிறவராயிருக்கிறார். இதற்கு ஒரு ஆதாரமாக உங்களுக்கு தெரியும், ஆதியாமத்துக்கு வருகின்ற பொழுது ஆதாமும் ஏவாளும், ஆனால் அவர் வசனத்தை சொன்னார். நீங்கள் இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா விருட்சத்தின் கனிகளையும் நீங்கள் புசிக்கலாம், பட் ஆனால் அந்த தோட்டத்தின் நடுவிலே இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ புசிக்க வேண்டாம், புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவா என்று சொன்னார். அதுபோலத்தான் வேதவசனம் உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கு கிறிஸ்தவன் சொல்லுகிற எல்லாருக்கும் வசனம் கொடுக்கப்பட்டாயிற்று. வசனம் எல்லாருக்கும் தெரியும். சோ அதை எப்படி நீ மிஸ்யூஸ் பண்ணுகிறாயா அல்லது யூஸ் பண்ணுகிறாயா என்பது உன்னுடைய சுதந்திரம், உன்னுடைய இண்டிபெண்டன்ட். அந்த சுதந்திரத்துல ஆண்டவர் தலையிட முடியாது, தலையிட மாட்டார். நீதான் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். இதே போலதான் உபாகமத்துக்கு வருகின்ற புலவர் சொல்ற, மரணத்தையும் ஜீவனையும் நான் உனக்கு முன்பதாக வைக்கின்றேன், ஆனால் நீ ஜீவனை தெரிந்து கொள். அப்ப எங்களுக்கு முன்பதாக சவால் இருக்கின்றது. என்ன சவால்? ஜீவனும் மரணமும் இருக்கிறது, இயேசுவும் அந்திகிறிஸ்துவும் இருக்கிறார்கள், நல்ல போதனையும் கள்ள போதனையும் இருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் எதை சூஸ் பண்ணுகிறீர்களோ அதிலே ஆண்டவர் விட்டு விடுவார். உன்னுடைய விருப்பம். ஆனா நான் சொல்ல வேண்டியது சொல்லிவிட்டேன். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம்னு சொல்லிவிட்டேன். நீ அதை புசிப்பதும் புசிக்காதனுடைய சுதந்திரம். புசித்தால் நீ நித்திய ஜீவனை இழந்து போகிறாய். பிரியமானவர்களே, எல்லா சபைக்கும் எல்லா போதனைக்கும் எல்லா போதருடைய போதனையும் கேட்டு கேட்டு நாங்கள் ஒரு சாம்பாராக, அல்ல இந்தியாவில சொன்னா சாம்பாரு, இலங்கையில சொன்னா அச்சாறு, அச்சாறு சாம்பார், இப்படி நாம் அச்சாராக சாம்பாராக இருக்கின்ற பொழுது இதுல என்ன பொருள் இருக்கிறன்னு தெரியாதே. சாம்பார் என்னும் போது எல்லாம் கலந்து விடுகிறது, அச்சார் என்னும் போது எல்லாம் கலந்து விடுகிறது. அதுபோல இன்றைக்கு வசனம் கலப்படமாக இருக்கிறது. எது பியூர் வேர்ட் என்று தெரியாது. எல்லாம் ஒன்று அல்ல. இதுக்குள்ளதான் நமக்கு ஒரு சவால் இருக்கின்றது.
தேவனுடைய வார்த்தையும் அந்தி கிறிஸ்துடைய வார்த்தையும் ஒன்றல்ல. ஏன் நாம் இவ்வளவு பிரிவினைக்குள்ளே இருக்கிறோம்? அப்படி என்றால் இப்பொழுது நாம் இந்த வாசித்த பகுதியிலே ஒரு போதகனாய் இருக்கிற அந்த போதகனுக்கு தெரியவில்லையே. அவர் கேட்கிறார் பாருங்க, இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலில் போதகனாயிருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா என்று சொல்லுகிறார். 12வது வசனம் வாசிக்கும் போது யோவான் 3:12, பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே, பரம காரியங்களை உங்களுக்கு சொல்லுவேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? அப்ப 2 காரியம் இருக்கிறது, பூமிக்குரிய காரியமும் பரலோகத்துக்குரிய காரியமும். அப்ப இந்த 2 காரியத்தில் எந்த அறிவு நமக்கு இருக்கிறது? எதை மக்கள் விரும்புகிறார்கள்? பூமிக்குரிய காரியங்கள் மட்டுமா? அதைத்தான் விரும்புகிறார்கள். அதை குறித்து தான் இன்றைக்கு போதனைகள், திருச்சபைகள் போதித்துக் கொண்டிருக்கிறது. பரலோக ராஜ்யம் அந்த ஸ்டார்டிங்ல இயேசுக்கு உண்டு வந்த யோவான் ஸ்நானகனுடைய the preaching இன்னைக்கு இருக்கிறதா? மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமயமாய் இருக்கிற அந்த அடிப்படையின் ஆதாரங்கள் இன்றைக்கு சபையிலே இருக்கிறதா என்றால் இல்ல. வாருங்கள், அதை செய்வோம், இதை செய்வோம், அங்கே செய்வோம், உதவி செய்வோம். சமீபத்துல நான் ஊழியம் செய்கின்ற இடத்துல ஒரு சபைக்கு போன ஒரு குடும்பம், ஏன் எங்களுடைய சபைக்கே நிறைய குடும்பங்கள் வந்தது. உடனடியாக வெளிநாடு தொடர்புள்ளவர்கள் வெளிநாட்டிலே தொடர்பு வைத்துக் கொண்டு அரிசி, பருப்பு, மா, சீனி கொடுத்து அவர்களை வாருங்கள் எங்களுடைய சபைக்கு. அந்த சபைக்கு போனா தசமபாவம் காணிக்கை பற்றி பேசுவார்கள். இந்த எங்களுடைய சபைக்கு வந்தா நீங்கள் ஒண்ணும் கொடுக்க வேணாம், நாங்கள் கொடுக்கிறோம். இன்னைக்கு இந்த ஜனங்களை வஞ்சித்து வைத்துக் கொண்டு இந்த போதனை நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு பக்கத்திலேயும் அது இருக்கோ எனக்கு தெரியாது. சோ அவனுக்கு என்ன சத்தியத்தை சொல்ல போகிறார்கள்? அரிசி பருப்பா நித்திய ராஜ்யத்தை கொண்டு போகிறது. அந்த அரிசி பருப்பு எத்தனை வருஷமா இந்த சபையில கொண்டுக்க முடியும்? இந்த விசுவாசிகளுக்கு நித்திய ஜீவனை பற்றி சொல்லுவது இல்லையா? ஆவிக்குரிய ஆத்தும ஆகாரமாகிய மத்தேயு 4:4 சொல்லுகிறபடி மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பான் வார்த்தை எங்க இருக்கிறதா? இல்லை. அப்ப அவர்களும் யார்? கிறிஸ்தவர்கள். அவர்களும் யார்? வேதத்தை வைத்திருக்கிறார். அவர் யார்? ஆராய்ச்சி நடத்துகிறார்கள். உலக பிரகாரம், உலக பார்வையில் அவர்களும் கிறிஸ்தவர்கள் தான். இங்கேதான் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இப்பொழுது வருவோம். முதலாவது இன்றைக்கு ஓபன் பண்ணின வார்த்தை எது? சொல்ல முடியுமா? இன்றைக்கு செய்தியிலே ஓபன் பண்ணின முதல் வார்த்தை என்ன? கல்யாண வஸ்திரத்தை. ரைட், வாசிங்கள், ஞாபகப்படுத்துகிறேன் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவா இருக்கும்படியாக தான் உங்களிடத்துல கேள்வி கேட்கின்றேன். லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 36வது வசனம். உங்களுடைய கேட்ட கேள்வி இது என்ன? 4 பகுதி இருக்கிறது. வரலாறு அல்லது சுவிசேஷம், தீர்க்க தரிசனம், ஓமை. இந்த 36வது வசனம் இந்த 4 எது? ஓமை. ஓமை. அப்ப ஓமை என்பது எல்லாருக்கும் விளங்காது. ஓமையை நேரடியா எடுத்துக்கொள்ள முடியாது. இன்னைக்கு சில பேர் விளக்கம் இல்லாதவர்கள் ஓமைகளையும் தீர்க்க தரிசன ரகசியங்களையும் நேரடியா எடுத்துக்கொள்ளுகிறார்கள். அங்கே தான் தவறான உபதேசம் வருகிறது. அப்படி நேரடியா எடுத்துக்கொள்வதில்லை. இது வஸ்திரத்தை குறித்து சொல்லவில்லை, இது ஓமை. நல்லா கவனிக்கிறீங்களா? இது வஸ்திரத்தை குறித்து சொல்லவில்லை, வஸ்திரத்தை குறித்து நேரடியா இல்லை. வஸ்திரம் ஒரு ஓமையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவ எதை குறித்து? அந்த ஓமையினுடைய கருத்து என்ன? இந்த ஓமையினுடைய விளக்கம் என்ன? இந்த ஓமையினுடைய வியாக்கியானம் என்ன? இதைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். இதை எடுத்து ஏதோ உடுப்பை பற்றி உடுத்துறதை பற்றி பேசுகிறார் நினைக்கிறீர்களா? இல்லை.
இப்பொழுது இதே காரியம்தான் நியாயப்பிரமாணத்திலே ஆண்டவர் சொன்னார். அதை குறித்து நாம் வாசிக்க போகிறோம். எடுத்து வாசிங்கள். உபாகமம் 22வது அதிகாரம் 5வது வசனம். உபாகமம் 22ஆம் அதிகாரம் 5வது வசனம். புருஷனின் உடைகளை ஸ்திரீகள் தரிக்கலாகாது, ஸ்திரீயின் உடைகளை புருஷன் தரிக்கலாகாது. அப்படி செய்கிறவர்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். ஓகே, அதனுடைய 11வது வசனத்தை வாசியுங்கள். ஆட்டு மயிரும் பட்டு நூலும் கலந்த வஸ்திரத்தை உடுத்திக் கொள்ளாயாக. ரைட். அப்படி என்றால் அங்க என்ன சொல்லப்படும்? நியாயப்பிரமாணத்திலே ஆண்டவர் மாம்சத்துக்குரிய இஸ்ரவேலர்களுக்கு என்ன கொடுத்தார்? 2 வகையான வஸ்திரம் உடுத்த, 2 வகையான வஸ்திரத்தை உடுத்த வேண்டாம். ஆண்கள், நீங்க பெண்களுடைய வஸ்திரத்தையும் ஆண்களுடைய வஸ்திரத்தையும் இணைத்து அப்படி உடுத்த வேண்டாம். பெண்கள், நீங்கள் ஆண்களுடைய வஸ்திரத்தையும் அதையும் எடுத்து உடுத்த வேண்டாம். ஆட்டு மயிரும் சணல் நூலையும் சேர்த்து உடுத்த வேண்டாம். இது என்னவென்று நினைக்கிறீர்கள்? இப்ப அந்த 4 பகுதி என்று சொன்னேன். என்ன 4 பகுதி? நீங்கள் திரும்ப ரிப்பீட் பண்ணினாதான் உங்களுடைய மைண்ட்ல சேவ் ஆகும். அதான் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் ரிப்பீட் பண்ணாம இருந்தா உங்களுக்கு மைண்ட்ல சேவ் ஆகாது. என்ன 4 பகுதி? வரலாறு, சுவிசேஷம், தீர்க்க தரிசனம், உவமை. வெரி குட், வெரி குட், வெரி குட். இப்பொழுது இங்கே உபாகமத்திலே சொல்லப்பட்டது இப்படித்தான் வேதாகமத்தில் இருக்கிறது. வேதாகமம் மையப்படுத்தி இருக்கிறது 4ஐயும் கொண்டுதான். இப்பொழுது கவனத்தில் எடுங்கள். இப்பொழுது உபாகமத்திலே சொல்லப்பட்டது எந்த வகையை சார்ந்ததா இருக்கும் நினைக்கிறீர்கள்? இந்த 4 பகுதியில எந்த பகுதியா இருக்கும் நினைக்கிறீர்கள்? என்ன நான் நினைக்கிறேன், நீங்கள் இங்கே இப்ப இந்த இணைப்புல இருக்கிற எல்லாரும் நீங்கள் அட்வான்ஸ் லெவல் படிக்கக்கூடியவர்கள், ஹையர் ஸ்டடி படிக்கக்கூடியவர்கள். நீங்கள் நாட் ஸ்டூடெண்ட் பிரைமரி, நீங்க பிரைமரி படிக்கக்கூடியவர்கள் இல்ல, நீங்க எல்லாம் ஹையர் ஸ்டடி. சுவிசேஷமா பாஸ்டர்? சுவிசேஷமா? வரலாறு பாஸ்டர், வரலாறு. ரைட், 2 பேரும் சொல்றீங்க. வேற யாரும் சொல்றீங்களா? கவனிக்கிறீங்களா? ரைட். இதனுடைய அந்த பகுதியைத்தான் இங்கே புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் புதிய உடன்படிக்கையில வித்தியாசமா சொல்லுகிறார். எது? அந்த உபாகமத்தில் இருக்கிறதைத்தான், அதனுடைய விளக்கம் தான் லூக்கா 5:36 வந்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். கேக்குதா? கேக்கு பாஸ்டர். எல்லாரும் ஒரு ஆமேன் சொன்னா என்ன? எல்லாருமே மைக்க ஆன் பண்ணி ஆமேன் சொன்னா என்ன? கூடாது. ஆமென், 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 ஆமென். இப்பொழுது கவனியுங்கள். உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த உபாகமத்திலே சொல்லப்பட்ட 22ஆம் அதிகாரம் 5 மற்றும் 11ஆம் வசனங்களினுடைய the revelation, வெளிப்பாடுதான் லூக்கா சுவிசேஷம் 5:36. உங்களுக்கு விளங்குதா? அவ வேதத்தை பகுத்து போதிப்பதற்கான the special anointing. எல்லாரும் சுவிசேஷம், வரலாறு எல்லாருக்கும் அதை சொல்லலாம். அதுக்கு அனைண்டிங் தேவையில்லை. ஆனால் ப்ரொபசி, உவமைகள் என்று சொல்லுகின்ற பொழுது இதுக்கு the special ஐ தேவை. ஐயண்டா என்ன? கண்கள் தேவை. கண்கள் திறக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கு. வாசிங்கள் 119வது சங்கீதம் 18வது வசனம். 119வது சங்கீதம் 18வது வசனம். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான்
பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். ஏன் வேதாகமத்தில் அப்படி சொல்லுகிறது? ஏன் இப்படி ஒரு விண்ணப்பத்தை அங்கே தாவீது வைக்கிறார்? வேதத்தை பார்ப்பதற்கு இந்த ஸ்பெஷல் ஐஸ் தேவையா இருக்கிறது. சும்மா எல்லா கண்களும் வேதத்தினுடைய அதிசயங்களை காண முடியாது. எனவேதான் வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்தரலும் என்று அங்கே தாவீது அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம், ஜெபிக்கிறதை பார்க்கிறோம், விண்ணப்பம் வைக்கிறதை பார்க்கிறோம். இது ஒரு ரிக்வெஸ்ட். இந்த வசனம் ஒரு ரிக்வெஸ்ட். வசனமும் கூட எது ஜெபம், எது பாடல், எது ஓமை, அப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. சும்மா வசனம் என்றாப்புல ஒன்றல்ல. இன்னைக்கு வாக்குத்தத்தம் என்று எடுத்துக்கொண்டு எல்லாத்தையும் வாக்குத்தத்தம் சொல்லி கொண்டு போற. அது ஓமையா, அது வரலாறா, அல்லது தீர்க்க தரிசனமா, அல்லது அது விண்ணப்பமா, அல்லது பாடலா, அது டீச்சிங்கா? அப்படி வசனம் சும்மா எல்லாம் ஒன்று கிடையாது. அது ஒரு பெரிய கடல். கடல்ல இருக்கிற பொருள் எல்லாம் ஒன்று அல்ல, எல்லாம் வித்தியாசமானது. அது போலத்தான் வேதாகமத்திலையும் இப்படி ஒரு பெருங்கடல் இது. எனவே தான் இந்த வேதத்தை பார்ப்பதற்கு ஒரு ஸ்பெஷல் கண்கள் தேவை. எல்லா கண்களிலும் வேதத்தை காண முடியாது. இந்த வசனம் உங்களுக்கு தெரியும். இப்பொழுது வாசிக்கப்பட்ட 119 நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறீர்களா? உங்களுக்கு ஆசை இருக்கிறதா? எதை குறித்து நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள்? உங்களுடைய ஜெபம், உங்களுடைய ஊழியம், உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கிறது? உங்களுடைய ஊழியத்துடைய கோல் என்ன? உங்களுடைய நோக்கம் என்ன? நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுவதின் நோக்கம் என்ன? இப்படி தாவீதை போல சொல்ல முடியுமா? ஆண்டவரே, நான் வேதத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும், நான் வேதத்தை ஆராய வேண்டும், நான் கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். உம்முடைய ரகசியங்கள் வேதத்திலே தான் இருக்கிறது. உம்முடைய ராஜ்யத்தினுடைய ரகசியங்கள் வேதத்திலே தான் இருக்கிறது. நான் கற்றுக்கொள்வதற்கு அதிக நேரம் கொடுக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல ஆசைப்படுகிறீர்களா? இன்னொரு வசனத்தை வாசியுங்கள். 27வது சங்கீதம் 4வது வசனம். 27ஆம் சங்கீதம் 4வது வசனம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். உங்களுக்கு இந்த ஆசை இருக்கிறதா? இப்படி ஒரு ஜெபம் பண்றீங்களா? நமக்கு எல்லாம் உலக பிரகாரமான தேவைகள் வேணும். உலக பிரகாரமான காரியத்துக்கு மட்டும்தான் அதிகமான ஜெபங்கள், உபவாசங்கள், கூட்டங்கள், எழுப்புதல்கள், இதராண்டு நிறைய உலகத்துக்காகவே நோக்கி கொண்டு இருக்கிறோம். வேதம் ஒரே ஒரு வார்த்தையிலே முடிவு கொண்டு வருகிறது. முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு, உனக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஏனையா அந்த வசனத்தை இன்றைக்கு கேட்காமல் ஊரு உலகத்தை மட்டும் நாடி தேடி ஓடி இதற்கான பிரசங்கங்களை தானே மக்கள் கேட்க ஆசைப்படுகிறார். இதை மக்களுக்கு ஆசையா இருக்குன்னு சொல்லிதானே நிறைய பிரசங்கமார் இந்த கண்ணீர், கவலை, வேதனை, தேவைகள் இதுகளை பற்றியே பிரசங்கம் பண்ணுகிற காரணம் என்ன? Mostly people, the mostly churches, the mostly preachers என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? சொல்லுங்க, என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஒரு சில எண்ணிக்கை உள்ளவர்கள் மட்டும்தான் தேவ ராஜ்யத்தை பற்றியும் ஆழமான சத்தியத்தை பற்றியும் பேசுகிறவர்கள். நான் நிறைய பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன். அந்த பாஸ்டர்ஸுக்கும் தேவை சுவிசேஷமாய் தான் இருக்கிறது, வரலாறு தான் தேவையா இருக்கிறது. ஆனால் இந்த வெளிப்பாட்டுடைய அந்த பிரசங்கத்தை அவர்கள் கேட்க அவளுக்கு தெரியல. ஏன்? அவர்கள் அதில் பழகவில்லை.
பிரியமானவர்களே, வேதத்தினுடைய ரகசியங்கள் என்று ஒன்று இருக்கிறது. நம்முடைய வேதத்தில் உள்ள ரகசியங்களை பார்க்கும்படிக்கு அப்ப எல்லாருக்கும் வேத ரகசியம் என்பது ஒரு சிலருக்கு அது தேவையுடையவர்களுக்கு மட்டும் தெரியக்கூடியதுதான் ரகசியம். விளங்குதா உங்களுக்கு? எல்லாருக்கும் ரகசியத்தை சொல்ல முடியாதே. ஏன் ரகசியமா இருக்குன்னு சொல்லி நீங்க கேள்வி கேட்டா நான் அதற்கான விடையை தருவேன். நீங்கள் மௌனமா இருந்தால் நான் சொல்லிக்கொண்டே போவேன், உங்களுக்கு சரியான விளக்கங்கள் வராது. சொல்லுங்க பாஸ்டர், ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறோம். அது ஒருவேளை அந்த ஸ்டடிக்கு நீங்க வந்தீங்களோ தெரியாது. ஏன் ரகசியம் பேணப்படுகிறது? ஏன் ஆண்டவர் ரகசியத்தை வைத்திருக்கிறார்? இப்படி ஒரு கேள்வி கேட்பனா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். ஏன் நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு சில ரகசியம் இருக்கா இல்லையா? மனிதர்களாகிய நமக்குள்ளே அந்த ரகசியத்தை எல்லாருக்கும் சொல்லுவீர்களா? இல்லை. ஏன் ஏன் சொல்ல மாட்டீங்க? எல்லாருக்கும் தெரியக்கூடாது. ஏன் அது முக்கியமானது? ஏன் எல்லாருக்கும் தெரியக்கூடாது? அதாவது நீங்க வைத்திருக்க அந்த ரகசியம் குறிப்பிட்ட நபருக்கும் உங்களுக்கும் தெரிய வேண்டியதுதான் ரகசியம். அந்த ரகசியம் எல்லாருக்கும் தெரிந்தால் உங்களுடைய செயல் திட்டங்கள் வீணாய் போய்விடும். குறிப்பாய் உங்களுடைய எதிரிகள், உங்களுக்கு எதிரானவர்கள் அந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டால் உங்களுடைய காரியத்தில் அவர் கையடித்து உங்களுக்கு விரோதமாய் எழும்புவார்கள் என்பதுதான் இதனுடைய நோக்கம். அதுபோல ஏன் தேவன் சிலதை ரகசியமாய் வைத்திருக்கிறார் என்றால் சத்துருவனுக்கு எல்லாம் தெரியக்கூடாது. கவனிக்கிறீங்களா? எனவேதான் தேவன் சில ரகசியங்களை வைத்து யார் தாகமாய் இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியத்தை அவர் சொல்லிக் கொடுக்கிறார். இது ஒரு தனி பாடம். சில விஷயத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப இது திரும்ப திரும்ப நான் அஸ்திபாரத்தின் மேல் அஸ்திபாரம் போடுகிறார்கள், புதிய விஷயத்துக்கு போக முடியாம இருக்கு. கவனிங்கள், இந்த ரகசியத்தை குறித்து நீங்கள் பார்த்தால் இயேசு கிறிஸ்து பிறந்தது ரகசியமானதா அல்லது வெளியரங்கமானதா? சொல்லுங்க. ரகசியமானது. 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 வெரி குட். ஏன் ரகசியமானது? இதுக்கு என்ன ஆதாரம்? இப்ப நாம பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் வேதத்திலே ஆதாரம் தேவை. இப்ப சில பேர் பேசுவார்கள் வேதத்தில். உங்களுக்கு தெரியும், நீங்கள் பைபிள் ஸ்டடியில பல வருடங்கள் என்னோடு நீங்கள் பயணிக்கிறீர்கள். என்னுடைய பிரசங்கத்தை நீங்கள் பல வருடங்கள் கேட்கிறவர்கள் இதுல இருக்கிறீர்கள். எதையும் ஆதாரம் இல்லாமல் சொல்லுவதில்லை. சோ உங்களுக்கு இப்ப சொல்லித்தார என்னம்மா எதுவும் சொல்ல போறீங்களா? இயேசுவின் பிறப்பு ஏரோதுக்கு ரகசியமானது. வெரி குட். ஏரோது யார்? இயேசுக்கு சொந்தக்காரரா? ராஜா. ஐயா, ராஜா சரி, அவர் சொந்தக்காரா இயேசுவுக்கு? இல்லை. யார் இயேசுக்கு? யார்? எதிரி. எதிரி. எதிரி என்றால் யார்? சாத்தான். அப்ப ஏன் ரகசியம் தெரியக்கூடாது? உங்களுக்கு விளங்குதா? ஏன் தெரியக்கூடாது? யாருக்கு தெரியக்கூடாது? எதிரிக்கு. எதிரிக்கு தெரியக்கூடாது, சாத்தானுக்கு. அப்ப அதுதான் வேதாகமம் எல்லாருக்கும் ஓப்பனா இல்ல. வரலாறு ஓப்பனா இருக்கு, சுவிசேஷம் ஓப்பனா இருக்கு, ஓமையும் தீர்க்க தரிசனமும் ரகசியமா இருக்கு. ஏன் தேவன் ரகசியமா வைத்திருக்கிறார்? ஒருவேளை நீங்க சொல்லலாம், தீர்க்க தரிசனம் என்ன ரகசியம்? அதுன்னு சொல்லுகிறார்களே. தீர்க்கதரிசி இந்தியாவில இருந்து வருகிற தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கொழும்புல இருக்க தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அமெரிக்காவில இருந்து வந்து. அதெல்லாம் தீர்க்கதரிசனம் இல்லையா. அவர்கள் சுவிசேஷம் அறிவிக்கிறார்கள். கவலைப்படாத, கண்ணீர் வடிக்காத, உனக்கு கடன் இருக்கு, உனக்கு வயிற்றுல வலி இருக்கு, உனக்கு தலையில அது இருக்கு, இது இருக்கு, பெரிய யோசனை, இதெல்லாம் சுவிசேஷத்துக்குள்ள. இது தீர்க்க தரிசனம் கிடையாது. இதைத்தான் படிப்பில்லாதவர்கள், அறிவில்லாதவர்கள் தீர்க்க தரிசனம் பண்ணி இன்னைக்கு எடுத்துக்கொண்டு இன்னைக்கு போய்கொண்டிருக்கு வண்டி.
ஆழமாய் வேதத்தை உங்களுக்கு நீங்க கவனிப்பீங்கன்னா இது நீங்களே கண்டுபிடிக்கலாம். இது தீர்க்க தரிசனம் இல்ல, ஆனா இவர் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இவர் தீர்க்கதரிசனம் சொல்லுவது அது ஒரு ஆறுதலின் வார்த்தையை தவிர இது பெரிய ரகசியம் கிடையாது. வேதத்தை அறிந்து ஆராய்ந்தவர்களுக்கு இது கண்டுபிடிக்க முடியும். தெரியாதவர்களுக்கு என்ன சொன்னாலும் நம்புவார்கள். கவனியுங்கள். அப்ப ரகசியம் எதற்கு பேணப்படுகிறதுனா எதிரிக்கு தெரியக்கூடாது. யோபுக்கும் யோபு புத்தகத்திலே நம்ம ஒரு ரகசியத்தை பார்க்கிறோம். யோபை குறித்து பிசாசு தேவ சன்னிதானத்துக்கு போகின்ற பொழுது தேவன் கேட்கிறார், நீ எங்க இருந்து வருகிறாய்? நான் பூமியெல்லாம் சுத்தி திரிந்து வருகிறேன், என் தாசனாய் யோபின் மீது கண்ணை வைத்தாயோ என்று கேட்கிறார். அவர் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விட்டு விலகிறவனுமாகிய அவனை போல பூமியில எந்த விசுவாசியும் இல்லை என்று சொன்னார். கவனிக்கிறீங்களா? ஆனால் அந்த யோபுவை குறித்த தேவ ரகசியத்தை அவர் சொன்னாரா? இல்ல. ஏன் தேவ ரகசியம் மறைக்கப்படுது? குறிப்பா என்ன ரகசியம்? யோபுவை குறித்த தேவன் வைத்த ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன ரகசியம் தெரியுமா? அவன் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற வேணும் என்று தேவனுடைய ரகசியம். அவன் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று சொல்லி ஏற்கனவே ஆண்டவர் இந்த சாத்தான்ட்டு சொல்லி இருந்தால் அவன் சோதித்திருப்பானா? சொல்லுங்க. இல்லை. சோதிக்காம பேசாம போயிருப்பான். அப்ப ஆண்டவர் அதை ரகசியமா வைத்தார். எனவே சாத்தான் போட்டு புடி என்று பிடித்து யோபுவை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று திட்டமிட்டான். ஆனால் தேவ ரகசியம், தேவ திட்டம், யோபுக்கு இரட்டிப்பான நன்மைகள் கிடைத்தது. ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? ஆமா, நீங்க உங்களோட பாஸ்டர் சொன்னா அல்லேலூயா சொல்லுவீங்க, நான் சொன்னா அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க சிலர். என்ன அப்படியா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கவனிங்க. இப்ப உங்களுக்கு அதே தான் இயேசு கிறிஸ்துவிடத்துல எலிசபெத் சிஸ்டர் சொன்னது போல இயேசு கிறிஸ்துவிட வரும்போது எந்த மட்டில பிசாசு இயேசுவை இல்லாம ஆக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஆக்க பார்த்தார். சிறு பிள்ளைகளையே கொலை செய்ய, 2 வயது பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்ய ஆரம்பித்தார். ஆனா தேவன், பிதாவாகிய தேவன் இயேசுவை ரகசியமாய் வைத்திருந்தார். அது மட்டுமல்ல, சிலுவையில அறையும் 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 என்று சொல்லி பிசாசு ஏவினான். அவனுக்கு தெரியாது சிலுவையில் அறைந்தா தேவனுடைய ரகசியம் என்னது, அவர் உயிர் பெறுவார் என்னது பிசாசுக்கு பெருசா தெரியாது. மடையன் அவன். இந்த மடையனுக்கு தான் நாம எல்லாம் பயந்து கொண்டிருக்கிறோம். ஐயோ பிசாசா, தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லை, பிசாசுக்கு பயப்படுற பயம் தான் எல்லா விசுவாசிக்கும் இருக்கு. என்ன உண்மையா சொல்லுங்க, நீங்க தேவனுக்கு பயப்படுறீங்களா பிசாசுக்கு பயப்படுறீங்களா கூடுதலா? யோசித்து பாருங்க. தேவனுக்கு பயப்படுகிற நல்லதான், ஆனா பேய்க்கு பயப்படுற இல்லையா? போகட்டும், இப்ப உங்களுக்கு விளங்குதா? அப்ப தேவன் தம்முடைய மாஸ்டர் பிளான் எல்லாம் சீக்கிரட்டா வச்சிருக்கார். தெரியுமா உங்களுக்கு? இது தெரியாமதான் சும்மா வேதத்தை அறியாமல் ஒழுங்கா கற்றுக்கொள்ளாமல் சும்மா கண்டபடிக்கு பிரசங்கம் பண்றது. இந்த தடி எடுத்தவன் எல்லாம் இந்த வேட்டைக்காரனும் தண்டல்காரனும் இதை ஒன்று சொல்லுவார்கள். தடி எடுத்துட்டான்னா 2 பாட்டு படிக்க தெரியும். ஏதோ ஒரு இப்பதான் மலிவா இருக்க பைபிள் காலேஜ் எல்லாம், எல்லா பைபிள் காலேஜிலும் ஒன்றையா சொல்லி கொடுக்கிறார்கள். யோசித்து பாருங்கள். இல்ல, வித்தியாசமான உபதேசங்கள் பைபிள் காலேஜ் இருக்கிறது. பைபிள் காலேஜ்னா எல்லாம் உண்டா? இல்லையே. எல்லாரும் வேதத்தையா கற்றுக் கொடுக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன். சிடிஎஸ்ல பிளிமலத்தா பேராதனைக்கு பக்கத்துல ஒரு ஊருக்கு பிளிமத்தலாவையா ஏதோ உண்டு, அங்கே ஒரு பைபிள் காலேஜ் இருக்கிறது. அதுபோல மதுரையில அரசர் அடியில ஒரு பைபிள் காலேஜ் இருக்கிறது. இது போன்ற பல, எனக்கு நான் தெரிஞ்சது 2 சொல்றேன். இது போல பல பைபிள் காலேஜ் இருக்கு. அங்க இயேசுவை சரியாய் போதிப்பது இல்லை.
ஆனா அங்க போய் படித்து பட்டம் பெறுகிறவர்கள் தான் ரெவரண்டாய் மெயின்லைன் சேர்ச்சில் வர முடியும். மெயின்லைன் சர்ச்சஸ் என்ன தெரியுமா உங்களுக்கு? சிஎஸ்ஐ, மெத்தடிஸ்ட், வேற என்ன, பேப்டிஸ்ட், ஆங்கிலிக்கன், இப்படிப்பட்ட நிறைய மெயின்லைன் சர்ச்சஸ்ல எல்லாம் அந்த கள்ள உபதேசத்தை படிச்சாதான் அவர்கள் அங்க போதகரா வர முடியும். இப்ப இதெல்லாம் நீங்க விளங்கி கொள்ள வேண்டும். சும்மா பைபிளை படிச்சுட்டு மக்கு மாதிரி ஆமை நல்ல இல்லையான்னு சொல்லி கொண்டு இருக்காதீங்க. படிய கற்றுக்கொள்ளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. தாவீது சொன்னது போல, தேவனை வேதத்தில் உள்ள ரகசியங்களை காணும்படி கண்களை திறந்தருளும் என்று கேளுங்க. சும்மா சொல்றதுங்களா? நான் பிள்ளையா சொன்னா கூட நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீங்க. உங்களுடைய போதகர் பிள்ளையா சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளாதீங்க. உங்களுடைய தலைவர் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளாங்க. பிள்ளையண்டா பிள்ளைதான். பிள்ளைக்கு பின்னால போகக்கூடாது. சத்தியத்துக்கு பின்னால வாருங்கள், இயேசுவுக்கு பின்னால வாருங்கள். இதுல போதகர்கள் இணைந்திருக்கிறீங்க. நிறைய நிறைய போதகர்கள் நம்மிடத்துல இந்த வசனங்களை கற்றுக்கொண்டார்கள். நாமும் நம்முடைய சபை அப்படி நடத்துவோம், சத்தியத்துக்குள்ளே நடத்துவோம். சத்தியத்துக்குள்ள நடத்தினாதான் நம்முடைய சபையில இயேசு இருப்பார். நாம வேற யாரையும் மனுஷனை பின்பற்றி அவரை பிறரை பின்பற்றி இருப்போம்னா இயேசு அங்கே இருக்க மாட்டார். ஆகவே இதுல போதகர்களும் இருக்கிறீர்கள், நானும் ஒரு போதகர் தான். சத்தியத்தை சொல்லிக் கொடுப்போம். நம்மளுடைய சபையில பெரிய ஒரு கூட்டம் வராட்டி, பெரிய கட்டடம் இல்லாட்டி பரவாயில்ல, ஒரு 4 பேர் இருந்தாலும் அந்த 4 பேருக்கு சத்தியத்தை சொல்லி நாமும் பரலோகம் போய் இந்த 4 பேரையும் பரலோகத்துக்கு கொண்டு போவோம். இதுதான் மேன்மையான ஊழியம். சும்மா அவ்வளவு கட்டடத்தை கட்டினேன், இவ்வளவு பேரை கூட்டினேன், 1 லட்சம் பேர் வந்தார்கள், 1 கோடி ரூபாய் செலவழித்து கூட்டம் நடத்தினேன், இதெல்லாம் பெருமையா? அந்த கூட்டத்துல இயேசு இருந்தாரா? அந்த கூட்டத்துல சத்தியம் பிரசங்கிக்கப்பட்டதா? அந்த கூட்டத்துக்கு வந்தவர்களுக்கு என்ன பிரசங்கம் பண்ணப்பட்டது? கவனத்துல எடுங்க. இப்ப இந்த இதனுடைய விளக்கம் இன்னும் போக இல்லை. அந்த வஸ்திரத்தினுடைய இது உவமை. இந்த ஊமனுடைய ரகசியத்தை அடுத்த வெள்ளிக்கிழமை உங்களுக்கு நான் தருகிறேன். தொடர்ந்து நீங்கள் வாருங்கள், இணைப்பில் வாருங்கள். உங்களுக்கு நான் ஒரு இதுக்கு சொல்லல, உங்கள்ட்ட தாழ்மையாய் நான் வெரி வெரி ஹம்பிளாய் உங்கள்ட்ட நான் கேட்கிறேன். பிளீஸ் நீங்கள் இந்த ஸ்டடிய நல்ல ஸ்டடி பண்ணுங்க. அந்த ஜபருக்கு இந்த ஜபருக்குன்னு ஓடாதீங்க பிரதர் சிஸ்டர்ஸ். தயவு செய்து இந்த வார்த்தையை கேளுங்க. நீங்க அந்த ஜபத்துல இந்த வார்த்தையை கற்றுக்கொள்றீங்களா? எது நமக்கு தேவையானது? ஒரு எமர்ஜென்சி வார்ட்ல இருக்கிறவனுக்கு என்ன தேவை? அந்த தேவைதான் நமக்கு தேவையா இருக்கிறது. குறிப்பா ஒருவன் மரத்துக்கு கீழே உடையும் இல்லாமல், உணவும் இல்லாமல், வீடும் இல்லாமல் ஒருவன் இருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு மரத்துக்கு கீழே இருக்கிறான். அவனத்துல உனக்கு வீடு வேணுமா, உனக்கு உணவு வேணுமா என்று கேட்டால் அவனுக்கு தேவை என்ன? எது முதல் தேவை? வீடா உணவா? சொல்லுங்க. உணவு. 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 நல்லா, இதுதான் தேவை. அப்ப உணவு இல்லாம இல்ல எனக்கு வீடு தாங்க, எனக்கு வீடு கட்டி தாங்க அப்படின்னு சொன்னா அவன் செத்து போயிடுவான். பிறகு என்னத்துக்கு வீடு? அப்ப உணவு தானே தேவை. அதுபோல நீங்க நிறைய சபைகளுக்கு போறீங்க, நிறைய கூட்டங்களை பாக்குறீங்க, நிறைய ஜபங்களுக்கு போறீங்க. அப்ப எது தேவையோ அதுக்கு வாங்க. நான் எனக்கா சொல்லவில்லை. இந்த வார்த்தையெல்லாம் நீங்க எங்கேயும் கிடைக்கும்னா அங்கேயும் நல்லது, அங்க போங்க. எனக்கும் சொல்லுங்க, நானும் பாறேன். நீங்க கூப்பிடுங்க, நான் வாரேன். நானும் படிக்க ஆசைப்படுகிறேன். அப்ப எது முக்கியமோ